ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கறத டீடைல்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு கருவேப்பிலையை வச்சு ஒரு கருவேப்பிலை பொடி தான் நம்ம அரைக்க போகிறோம். இது இட்லிக்கும் தொட்டுண்டு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. பூண்டு கருவேப்பிலை பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை 2 கப், உளுத்தம்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், தனியா 1/4 கப், வரமிளகாய் 10, பூண்டு 10 பல், பெருங்காயம் சிறிய துண்டு, புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. பூண்டு கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கருவேப்பிலை எல்லாருக்கும் தெரியும், ரொம்பவே நல்லது, தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். அதே மாதிரி பூண்டு சொல்லவே வேண்டாம். அதாவது கேஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக போயிடும். இப்போ கருவேப்பிலை டெய்லியே சாப்பிட்லான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் நெல்லிக்காயும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெல்லிக்காய், ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரே ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4-5 மிளகு. இதை நல்லா காலங்காத்தால் வெறும் வயிற்றில் நல்லா ஒரு டம்ளரோ, நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள். ஒருத்தருக்கு ஒரு நெல்லிக்காய் போதும். ஸோ ஒரு நெல்லிக்காய், ஒரு 1/2 இன்ச்சுனா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஆர்க் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, ஒரு 4 மிளகு. இதை சேர்த்து அரைச்சி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சூப் மாதிரி குடிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே குடிக்கலாம். இது நல்லா நீங்கள் குடிச்சிட்டே ஒரு எதுவுமே ஒரு 45 நாள் செய்யணும் இல்லையா. ஒரு 45 டேஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தலைமுடி கொட்டுறதும் நிற்கும், தலைமுடியும் நல்லா வளரும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம இப்போ கருவேப்பிலை பொடி தான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி குடிச்சு பார்க்கலன்னா கண்டிப்பாக நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து அந்த ஜூஸ் குடிச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா, காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதிலே புளியும் சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான், புளியும் பிச்சு போட்டுக்கோங்க. இதிலே இந்த எண்ணெயிலே நம்ம பூண்டையும் வதக்கிக்க போகிறோம். இதை எடுத்துட்டு நம்ம பூண்டை வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், பூண்டு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் அந்த ஜூஸ் ஒரு 45 டேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 48 நாள். ஸோ நீங்கள் 48 நாள் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாவே தெரியும். நெல்லிக்காய் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, அதனால் குடிச்சு பாருங்கள், ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். இந்த பூண்டோட பச்சை வாசனை போக லைட்டாக வதக்கிக்கலாம். பூண்டு அப்படியே தோலோடையே போட்டுடலாம், ஏன்னா நம்ம வதக்கிட்டு தான் அரைக்கிறோங்கிறதுனால எல்லாமே அரைப்பட்டுரும். கருவேப்பிலை நல்லா ஒரு 2 கப்புக்கு, நல்ல பெரிய கப்பில் ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அது அளவுக்கு மிச்சது எல்லா குவான்டிட்டியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, சீரகம், இதை கலர் மாறாமல் வறுத்துக்கலாம். லைட்டாக அந்த கோல்டன் கலரில் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சு தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வறுத்துக்கோங்க. இந்த பொடி அரைச்சி வச்சுட்டா தொட்டுக்கிறதுக்கு இட்லி, தோசை அதுக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் நம்ம நார்மலாக நல்ல நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் நான் மிளகு சேர்க்கலை. சில பேருக்கு அந்த மிளகு பிடிக்கும் அப்படின்னா வரமிளகா காரத்தை கம்மி பண்ணிவிட்டு மிளகு சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம கருவேப்பிலையை லைட்டாக அந்த பேனோட சூடே போதும்,
ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை, கருவேப்பிலை வறுக்கும்போது அதோட பச்சை கலர் ரொம்ப மாறாமல் அந்த ஈரப்பதம் போயிருக்கணும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை வறுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி சூடு பண்ண வேண்டாம் அப்படின்னா நல்லா வெயில் அடிச்சதுன்னா வெயிலில் வச்சுட்டு அப்படியே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். வெயிலில் வச்சு எடுத்தால் கூட வந்து நமக்கு ப்ரிசர்வேட்டிவ் தான். எதுலேயுமே நம்ம கல்லுப்பு சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ரிசர்வேட்டிவ் தான். இப்போ இதுலேயுமே வந்து நம்ம கல்லுப்பு தான் சேர்த்து அரைக்க போகிறோம். நீங்கள் சாம்பார் பொடிலாம் அரைச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கல்லுப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து சாம்பார் பொடி அந்த வாசனையும் போகாது, கெட்டும் போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் அப்படி தான் நிறைய தானே ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணுறோம். பட் நிறைய ஸ்டோர் பண்ணும்போது அப்படி தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பூண்டு கருவேப்பிலை பொடி வந்து நம்ம வறுத்ததை அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். இதே வந்து நீங்கள் இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அப்படியே வந்து நல்ல சுட சாதத்தில் சாதாரணமாக சாப்பிடும்போது நீங்கள் நெய் விட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாமே. நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு பிசைஞ்சுட்டு எப்பயும் சொல்கிறது தான், ஒரு அப்பளம் வடாலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சும்மா இந்த தாளிப்பு போட்டு நம்ம பிசையும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உளுத்தம்பருப்புலாம் போடும்போது வாயில் ஆப்பிடும் இல்லையா, ஸோ இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இதில் நீங்கள் தாளிக்கும் போது கருவேப்பிலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் கூட நம்ம தாளிச்சிக்கலாம். பட் உளுத்தம்பருப்பு மட்டும் போதும். ரைஸையும் சேர்த்துருவோம். இந்த ரைஸ்க்கு தகுந்த அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். பூண்டு கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி. பூண்டு கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். அதை வச்சு அப்படியே சாதமும் வந்து நம்ம கலந்தாச்சு. இதை நீங்கள் வந்து இட்லி தோசை எதுக்கு வேணாலும் அந்த பொடியை வந்து தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம்.